நல்ல ஒரு காரசாரமா மிளகு வாசனையோட மீன் மசாலா சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த மசாலா ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து 1/2 கிலோ மீன் வாங்கியிருக்கேன். நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். 1/2 லெமன் ஜூஸ். அவ்வளோதான், இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 100 கிராமுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். கூடவே 2 பழுத்த தக்காளி கட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். 6 பச்சை மிளகாய் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, கூடவே ஒரு 1/4 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை. இதெல்லாம் சேர்த்து ரொம்ப நைஸாக வேண்டாம், கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாமா? பேன் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ ஒரு மீனாக நம்ம எடுத்து சேர்த்துடலாம். உங்களுடைய கடாயி எந்த அளவுக்கு மீன் வறுக்கிறதுக்கு பிடிக்குதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி விட்டுடலாம். இந்த அளவுக்கு வெந்தா போதுமா நம்ம எடுத்துடலாம். இப்போ அதே எண்ணெயில் நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் பேஸ்ட் இதை சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கம்மா, ஒரு 2 நிமிஷத்துக்கு மசாலா நல்லா வதக்கிட்டோம். கொஞ்சமாக அந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நான் வந்து 1/2 மூடி தேங்காய் எடுத்து 1/2 கப்பு தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். ரொம்ப தண்ணி இல்லாமல் கொஞ்சம் கெட்டி பால் இதை சேர்த்துடலாம். சேர்க்கறதுக்கு முன்னே அடுப்பு தீ வந்து குறைச்சி வச்சிடுங்க. 1/2 கப்பு தேங்காய் பால் சேர்த்து நல்லா கலந்துருங்க. ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். பாருங்கம்மா, 5 நிமிஷம் விட்டுருக்கேன், பார்க்கலாம். நம்ம சேர்த்துருக்க தேங்காய் பால் வந்து நல்லா கெட்டியாக ஆயிருக்கு பாருங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க மீன் வந்து ஒரு பீஸாக சேர்த்துடலாம். மீன் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சா போதும். 1 நிமிஷத்துக்கு மூடனாலே போதும், அதிக நேரம் தேவையில்ல. பாருங்க, 1 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இதை அப்படியே திருப்பி விட்டுருங்க. இந்த அளவுக்கு திருப்பி விட்டுட்டு பொடியை நறுக்குன்னு கொத்தமல்லி தேவையான அளவுக்கு சேர்த்துடலாம். அவ்வளோதாம்மா, நல்ல ஒரு டேஸ்டான ஃபிஷ் பெப்பர் மசாலா ரெடி.